அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவருளாலும் சோழி பிரசனம் தொடர்ந்து பார்த்து வருகிறேன். மாயன் மயம் இதை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. காரணம் என்னன்னா, ஆன்மீகம் சார்ந்த ஜோதிடம் சார்ந்த நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் உங்களை கொண்டு சேர்வதற்கான ஒரு அருமையான தளமும் களமும் பானமும் இதுதானே. அந்த வகையில பார்க்கும்போது என் தாய் பிரத்யேகிற விஷ்ணுமாயனுடைய பரிபூர்ணமான ஆசை இந்த சோழி பிரசன்னம் பார்க்கின்ற கேட்கின்ற கும்பராசியில் இருக்கின்ற அனைவருக்குமே கிடைக்கணும். குறிப்பா பாத்தீங்கன்னா அவிட்டா 3 நாள் சதயம் புரட்டாதி 1-2 ஒரு அருமையான சந்தர்ப்பம். என்னுடைய அனுபவத்துல பாத்தீங்கன்னா சனி பயிற்சியாகிவிட்டார் என்று அதை பற்றி விவரங்களை 1000 பேர் சொன்னாலும் கூட அந்த இடைப்பட்ட காலம் பாத்தீங்கன்னா புயல் வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் கூண்டு ஏற்றப்படும் என்பதை புயலினுடைய தாக்கம் வேகத்துக்கு ஏற்ப சொல்வார்கள். பாத்தீங்கன்னா 1ஆம் நம்பர் கூண்டு ஏற்றிட்டாங்க, 2ஆம் நம்பர் கூண்டு ஏற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் கவனமாக இருக்க வேண்டும். அதைத்தான் நான் சொல்ல போறேன். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா கும்பத்தை பக்கம் 7ரை சனியில ஜென்ம சனியா இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பாத சனியாக வரப்போகின்றார். குறிப்பா சொல்லப்போனா சனி பகவானுடைய பார்வை அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். 2024ல அவருடைய பார்வைன்னு எடுத்துக்கிட்டா 3, 7, 10 தான். கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா மேஷம் சிம்மம் விருச்சிகத்தை விரித்து அவருடைய பார்வையை பதித்தார். இப்ப 2025 பொறுத்த வரைக்கும் ரிஷபம் கன்னி தனுசுல தன்னுடைய பார்வையை பதிக்க போகின்றார். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கும்பராசி கும்பத்தை பொறுத்த வரைக்கும் பயமே வேண்டாம், அச்சமே வேண்டாம், கலங்கவே வேண்டாம், நடுக்கவே வேண்டாம். காரணம் 2025ல பலம் வாய்ந்த 3 கிரகங்களுடைய பயிற்சி தான். சனி பயிற்சியை மட்டுமே வைத்து நாம் முழுமையான பலன் சொல்வதில்லை. மற்ற கிரகங்களுடைய இருப்பையும் அதனுடைய தன்மையும் நாம் விளக்க வேண்டும். அந்த வகையில பார்க்கும் பொழுது கும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட இருந்துதாங்க மீனத்துக்கிட்ட போறாரு. எங்க போறாரு? மேஷத்தை தலையாக கொண்டார், பாதத்தை மீனமாக கொள்ள வேண்டும். குருவின் இடம் நோக்கி சனி பகவான் செல்கின்றார். பாதிப்பு சற்று குறைவாகத்தான் இருக்கும். அதே நேரம் மீனத்தில் இருந்ததுடைய ராகு கும்பத்துக்கு வராருங்க. ஒரு கதை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். தெரிஞ்சுக்கணும். அதாவது நல்லவன் நலன் நல்லவன் நலன் எல்லாம் இடந்து நடு காட்டில் இருக்கும் பொழுது காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று ஒரு குரல் கேட்கின்றது. திகைத்து போகின்றார். பார்த்தா ஒரு சுத்திலும் பார்த்தா நெருப்பு அக்னிக்கு நடுவிலே ஒரு சர்பம் மாட்டிக்கொண்டு இருக்கின்றது, துடிக்கின்றது. என்ன செய்ய போறோம்னு அதனால யோசிச்சுப்பாங்க. யாரை காப்பாத்துறது ஒரு முறை இருக்குல்ல. சர்பத்தை காப்பாற்றினார், அது ஒரு விஷம் 5. அது காப்பாற்ற போது நம்மை கொத்தி விட்டால் நல்லவன் அதையெல்லாம் அவன் பார்க்கலங்க. அந்த நெருப்புக்குள்ள புகுந்து அந்த சர்பத்தை எடுத்து வெளியே விடும்போது அதை இவனை கொத்தி விடுகிறது. நலன் சிரிக்கின்றார். அந்த சர்ப்பமாகிய கார்வடன் சொல்லுடைய ஏன் நலன் சிரிக்கின்றாய் என்று கேட்கும் போது துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க என்கிற மாதிரி எத்தனையோ துன்பங்களை சரிந்தித்து விட்டேன், நீ கடித்து இப்ப என்னுடைய உடல் நிறமும் மாறிவிட்டது என்று கூறிய பொழுது அவர் சொல்றார். இதைதான் கும்பராசிக்காரர்கள் கவனிக்கணும். நிறைய கதைகள் சொல்வதை விட இதுதான் ஒரு உதாரணம். 2025 முழுவதுமே இந்த கதை தான் உங்களுக்கு ஒரு ராகு பகவான். ராகுவை பொறுத்தவரைக்கும் சனியினுடைய தாக்கத்திலிருந்து உங்களை காக்கின்ற ஒரு அற்புதம். நான் உன்னை கடித்ததுக்கு காரணம் இருக்கின்றது. நீ தலைமறைவாக பிறர் கண்ணு நீதான் நலன்னு தெரியக்கூடாது. உன்னுடைய காலம் நீ இப்படி வாழ வேண்டும் என்பது விதி, அதற்கு நான் ஒரு காரணமாகி விட்டேன் என்று கூறிய பொழுது நீ விரும்பிய நேரத்தில் அந்த வடிவத்தை பெறலாம் என்று கூறி மறைகின்றது. பார்த்தீர்களா? கெட்டதுலயும் ஒரு நல்லது தானே. அந்த நிலை தானே இப்போ கடுமையான போராட்டங்கள். கவலையே படாதீங்க. அதாவது மனசும் உடம்பும் தவறான பாதையை நோக்கி போகும்போது தவறான மனிதர்களோட தொடர்பு நாம் ஏற்படும் பொழுது கண்டிப்பா சனி பகவானுடைய பார்வை கண்டிப்பா திரும்பத்தான் செய்யும். அந்த வகையில பார்க்கும் பொழுது கும்பத்தை பொறுத்த 7ரை சனியில ஜென்ம சனி இருந்து இப்ப பாத சனியாக இருந்திருக்கு. ஏற்கனவே மகர ராசிக்காரர்கள் பாத சனியில படாத பாடுபட்டார்கள். மனம் என்னதான் இருந்தாலும் அதீத ஆசையின் காரணமாக மனமும் உடலும் தவறான பாதையை நோக்கி நகர்கின்ற சூழ்நிலையை சந்தித்திருப்பார்கள். அந்த வகையில பார்க்கும்போது கவனமாக நீங்க எடுத்து வைக்க வேண்டும். சிவந்த சிவபக்தன் தானே ராவணன். அற்புதமான சிவபக்தன். தன்னுடைய கவனத்தின் மூலம் ஈசனையே அசைத்து பார்த்தவன். அவர் தரையில் விழுந்த பொழுது ஈசன் எட்டி பார்க்கவில்லை. காரணம் விநாசகாலே விபரீத புத்தி. தெய்வமும் நம்மை கைவிட்டு விடும். கவனமாக இருந்து விடுங்கள், நிதானமாக இருந்து விடுங்கள். வாழ்க்கை நெருக்கும்படி மாதிரிதான் ஒரு முறைதான் வரும். அந்த வகையில பார்க்கும்போது ஒரு நல்ல சந்தர்ப்பம், ஒரு அருமையான வாய்ப்பு. இதனால தாங்க நான் 27 நாட்கள் சனி பெயர்ச்சியான கதையை 1000 பேர் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சனி பெயர்ச்சியாவதற்கு முன் வருவதற்கு முன் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா மழை வருவதற்கு முன் கொடை எடுத்து செல்பவன் புத்திசாலிதான். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா உணவு கேட்ட ஒருத்தர் கொடை எடுத்துட்டு வெளில வராரு, பின்பக்கத்தை அப்படியே சோழர்ல மாறிட்டு வர்றாரு. கேட்கிறேன், மழையே வரல, மழை வந்து விட்டார். ஆக அதுதான் முன்னெச்சரிக்கை கவனம்.
அந்த வகையில பார்க்கும் பொழுது கவனமாக இருந்து விட்டால் சில விபரீதங்களையும் தேவையில்லாத சங்கடங்களையும் தவிர்த்து விடுவதற்காகத்தான் இந்த 27 நாட்கள் இந்த சனி பகவானுடைய பயிற்சி எவ்வாறு இருக்கும் கும்பராசிக்கு. வருமுன் ஒரு வெள்ளம் வருதுன்னா அணையை வச்சு தடுக்கிற மாதிரி தான். அந்த வகையில பார்க்கும்போது மிகவும் ஜாக்கிரதையாக மனமும் உடம்பும் இருக்க வேண்டிய ஒரு காலம் நேரம். வாய்ப்புகள் அளவோடு கிடைத்தாலும் கூட அற்புதமான ஒரு நினைவு தரும். பிறரோடு நெருங்கி பழகும் போது கொஞ்சம் கவனமா இருங்க, யோசித்து பேசுங்க. நீங்கள் ஜாமீன் கொடுக்கிறேன்னு முன் செய்யாதீங்க, யாருக்காக நீங்க வக்காலத்து வாங்கி பேசாதீங்க. கடன்கள் இப்போது கவலை அளித்தாலும் கூட அந்த கவலை படிப்படியாக குறைகின்ற ஒரு சூழ்நிலை அமையும். சற்று ஜாக்கிரதையாக இருந்த போது கூட பிரச்சனைகளை நீங்கள் சமாளித்து விடலாம். காரணம் ஒரு அற்புதம். இந்த இடைப்பட்ட காலத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கு பொறுத்த வரைக்கும் இதுவரை திரும்பியே பார்க்கவில்லை. இந்த காலகட்டத்துல அவர் ஒருவரே உங்களை தோல்ல தூக்கிட்டு போறார். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் புரிந்து கொள்கிற ஒரு காரகத்தன்மை உள்ளவன். அது மட்டும் கிடையாது, பூமிகாரர்கள், சகோதர சகோதரிகளுக்கான காரர்கள், அதிகாரம் படுத்த அரசு துறையில அமர வைத்து அவருடைய ஆதாயத்தை பெற அருமையான சந்தர்ப்பத்தை தரக்கூடியவன் தான் செவ்வாய். அந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தியானது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பலம் என்ற சூழ்நிலை. தவித்தவன் வாய்க்கு கொஞ்சம் தண்ணீர் கிடைத்தது போல, பசித்தவனுக்கு ஒரு கவனம் சாதம் கிடைத்தது போல, அனாதையாக நிற்கின்ற பொழுது ஆதரவு குரல் கேட்பது போல செவ்வாய் துறை நிற்கின்றார். அது மட்டும் கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சமாளித்து விடலாம் இவருடைய அருளால. கும்பம் சனி பகவானின் ஆட்சி வீடாக திகழ்வதனால சோதனைகள் அவ்வளவு கடினமா இருக்காதுங்க, பயப்படாதீங்க. குறிப்பா சொல்ல போனா கடத்திரக்காரர்கள் சுக்ரன் தன குடும்ப ராசியில் உச்சம் பெற்றிருப்பது அற்புதம். எதுக்கெல்லாம் அற்புதம் பாத்தீங்கன்னா, தொழில் நிலையில்லாத தொழில், அந்த நிலையான தொழில் இல்லாமல் தொழில நடத்தலாமா வேண்டாமா என கலங்கிய மனத்திற்கு தொழிலை நல்ல முறையில் நடத்துவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை, பொருளாதார முன்னேற்றத்தை கடத்திரக்காரர்கள் சுக்ரன் உச்சம் பெறுவதன் மூலமாக அமைத்து தருவார். வியாபாரங்கள் வெற்றிகரமாக அமைகின்ற சூழ்நிலையும் செவ்வாய் உணர்த்துவார். ராசிக்கு புதன் வருவதனால கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுங்க. இந்த 3 கிரகங்கள் செவ்வாய், கடத்திரக்காரர்கள் சுக்ரன், புதன், அவரோடு சனியும் உங்களுக்கு உதவி செய்யத்தான் போகின்றார். கவலையே பட வேண்டாம். இந்த காலகட்டத்தில் அந்த 27 நாட்கள் கவனமாக நிதானமாக பொறுமையாக எதையும் யோசித்து செய்வீர்களானால் எளிதில் வெற்றியை சந்திக்கின்ற நிம்மதியான ஒரு வாழ்வை வாழுகின்ற எதிர்காலத்தில் பயம் இல்லாத ஒரு நிலையை வாழ்கின்ற சூழ்நிலை அமையும். அதே நேரத்துல தேக பலம் இருக்கின்றது, மனோபலம் இருக்கின்றது, தெய்வ பலம் வேண்டும். இந்த காலகட்டத்துல கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தெய்வ பலம் வேணும். அதுவும் யார் எந்த தெய்வம் பார்த்தா போதும். நம்ம எல்லா கதவையும் தட்டினாலும் கதவு திறக்காது. என்னதான் தங்க கதவாக இருந்தாலும் கூட கையில் இருப்பது சாவி சரியா இருக்கணும். அந்த வகையில பார்க்கும்போது திருத்தணி முருகனை வழிபாடு பண்ணது ஒரு அற்புதமான காலகட்டம். ஏன்னா செவ்வாய்க்கு அவன் தானே தெய்வம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா திருத்தணி அருகே பாத்தீங்கன்னா சனீஸ்வரர், பாத சனீஸ்வரர் என்பது ஒரு அற்புதமான ஒரு ஆலயம். சனி பகவான் சிவனை வழிபட்ட ஒரு ஆலயம். அடர்ந்த வனம், அதுக்கு இருக்காத சிவபெருமான், இடது கையில வில்லம்பு, வலது கையில பாத்தீங்கன்னா சிவலிங்கம் தாங்கிய வடிவம். அங்கு தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு உங்க கையினாலே அபிஷேகம் வைத்து பாருங்களேன். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் குபேரனாக வேண்டாம், கோடி கோடியாக கொட்ட வேண்டாம், ஜாக்பாட் கிட்ட வேண்டாம், நிம்மதியாக வாழுகின்ற ஒரு வாழ்க்கைக்கு இவன் வழிவகுத்து தருவான்.